Hi, welcome to the squad. This is Kodaivo. And in the episode of the Computer Network series, நம்ம transmission mediana என்ன அதில் என்ன டைப்ஸ் இருக்குது அண்ட் அதில் ஸ்பெசிஃபிக்காக டைப் 1 பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குதுங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியாங்கிறது என்னதுங்கிறது நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துருந்தோம். இப்போ சென்டர் இருக்காங்க, ரிசீவர் இருக்காங்க. அந்த சென்டர்லேருந்து ரிசீவருக்கு அந்த டேட்டா போகிறது எந்த மீடியமில் போகுது, எது மூலமாக போகுதுங்கிறது தான் வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் மீடியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியா வந்து இதுதான் வந்து ஃபிசிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான அந்த ஃபிசிக்கல் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகே, ஸோ பேசிக்லி நெட்ஒர்க்னா என்ன, வி ஹாவ் அ செட் ஆஃப் டிவைசஸ், அதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குது, அதில் இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுறோம் அண்ட் அந்த இன்ஃபர்மேஷனை இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியா மூலமாக ஷேர் பண்ணுறோம். ஓகே, இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியாவில் நம்ம எதெல்லாம் வச்சு இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியாவை இவாலுவேட் பண்ணுவோம், இது ஒரு நல்ல டிரான்ஸ்மிஷன் மீடியாவா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம யோசிக்கணும். பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன, இந்த இப்போ 1 GB ஆஃப் டேட்டாவை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா அதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறது இஸ் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ பர்ஃபார்மன்ஸில் நிறைய விஷயம் இருந்துச்சு, நம்ம இதெல்லாம் வந்து முன்னாடி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அந்த டிரான்ஸ்ஃபர் ரேட் என்ன, அதில் எரர் எவ்வளோ வருது, இது எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸில் வரும் தான். அதாவது டர்ன் அரவுண்ட் டைம், அந்த ரெஸ்பான்ஸ் டைம் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிலையபிலிட்டி, அதாவது அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியா எவ்வளோ ரிலையபிளாக இருக்குது, பாதியிலே கனெக்ஷன் கட் ஆயிருதா, சிக்னல் வீக் ஆகுதா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரிலையபிலிட்டியில் வரும். அண்ட் தென் செக்யூரிட்டி வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியா எந்த அளவுக்கு செக்யூராக இருக்குது, வேற யாராவது இன்ட்ரூட் பண்ணி இந்த பேக்கெட்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிட முடியுமா, நம்ம டேட்டா எந்த அளவுக்கு செக்யூராக இருக்குங்கிறது எல்லாமே வந்து இஸ் இம்பார்ட்டண்ட். இதெல்லாமே வந்து முக்கியமான க்ரைட்டீரியா டு இவாலுவேட் அ டிரான்ஸ்மிஷன் மீடியா. ஸோ இந்த ஸ்லைடில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் இதுக்கு ரிலேட்டடான டேர்ம்ஸ்லாம் என்ன இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன் மீடியா வந்து ஓஎஸ்ஐ மாடலில் இருக்கிற ஃபிசிக்கல் லேயரில் இன்வால்வ் ஆகுது, சென்டர் டு ரிசீவர் கனெக்ட் பண்ணுறதுக்காக. இதில் ஃபர்ஸ்ட் வந்து சிக்னல் டிரான்ஸ்போர்ட், அதாவது எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் ஆர் லைட் பல்சஸ்ங்கிறது இப்போ ஃபைபர் ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டிரான்ஸ்மிஷன் மீடியா இருக்குது. அதில் வந்து லைட் பல்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜியோ ஃபைபர், ஏர்டெல் ஃபைபர் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே வந்து இந்த லைட் பல்சஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ வில் டெல் யூ ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் டிரான்ஸ்மிட் பண்ணுறது வியா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இஎம் வேவ்ஸ் அப்படின்னு வந்து நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அது மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஸோ தட் இஸ் சிக்னல் டிரான்ஸ்போர்ட், தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் ஓஎஸ்ஐ பொசிஷன் ஆப்ரேட்ஸ் அட் அ லோவர் ரேட் ஆஃப் ரெஃபரன்ஸ் மாடல், அதாவது இந்த ஓஎஸ்ஐ மாடலில் இருக்கிற லோவர் ரேட், அதாவது ஃபிசிக்கல் லேயரில் இது வந்து ஒர்க் பண்ணுது. அடுத்து வந்து பேண்ட்வித் வந்து இப்போ நம்ம ப்ராட்பேண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுவோம் தெரியுமா, ப்ராட்பேண்ட் நெட்டுன்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் சொல்லுவாங்க, பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏர்டெல் ப்ராட்பேண்ட். ஸோ பேசிக்லி உங்களால் ஒரே நேரத்தில் நிறைய டேட்டா அனுப்பி நிறைய டேட்டா ரிசீவ் பண்ண முடியுது அப்படின்னா யூ ஹாவ் பேண்ட்வித், நிறைய பேண்ட்வித் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் இம்பேர்மெண்ட், அதாவது உங்களோட டிரான்ஸ்மிட் பண்ணுறப்ப அந்த சிக்னல் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது, அதாவது அட்டெனுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அனுப்புறது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து ட்ராவல் பண்ணுறப்பயே அதில் எனர்ஜி லாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே போய் ரிசீவ் ஆகிற சிக்னல் ரொம்ப வீக்காக இருக்கும், அதுலேருந்து டேட்டா ரிட்ரீவ் பண்ண முடியாமல் போகும். ஸோ அந்த அட்டெனுவேஷனுங்கிறது இஸ் சம்திங் தட் அஃபெக்ட்ஸ் த டிரான்ஸ்மிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன், நீங்கள் அனுப்புகிறப்ப அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட ஷேப்பே சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகிற டேட்டா கரெக்டாக இருக்கும், வேறு டேட்டாவாக வரும். அண்ட் நாய்ஸ், அதாவது நம்ம சென்ட் பண்ண டேட்டாவை தாண்டி வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் டிஸ்டார்ட் ஆகுது, ஆர் இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆட் ஆகுது அப்படின்னா அதில் அந்த டேட்டாவில் வந்து நாய்ஸ் வந்து ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது எல்லாமே டிரான்ஸ்மிஷன் இம்பேர்மெண்ட், அதாவது ப்ராப்பராக டிரான்ஸ்மிட் ஆகுறதுல என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபெரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறோம், அந்த மெசேஜுக்கு சுற்றி ஆர் அந்த மெசேஜ் கூட தேவையில்லாத நாய்ஸ் வந்து ஆட் ஆகுது, ஆர் ஏதோ ஒரு இன்டரப்ஷன் இருக்குன்னா அதை வந்து நம்ம இன்டர்ஃபெரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ ரேடியோலாம் வந்து நம்ம டியூன் பண்ணுவோம்ல, ரேடியோலாம் டியூன் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து சில இறைச்சல்லாம் கேட்கும், அதெல்லாம் வந்து இந்த இன்டர்ஃபெரன்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது நம்ம முன்னாடியே பார்த்த விஷயம் தான், ஜஸ்ட் வந்து நம்ம ரீகால் பண்ணுறோம். சென்டர்லேருந்து ரிசீவருக்கு நம்ம போகிறோம், டிரான்ஸ்மிஷன் மீடியா, அதில் வந்து ப்ரோட்டோகால் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். மெசேஜ் அப்படின்னா என்ன,
இட் இஸ் த இன்ஃபர்மேஷன் தட் வி ஆர் கோயிங் டு கம்யூனிகேட். சென்டர் வந்து யார் இதை அனுப்புகிறாங்களோ அவங்க தான் சென்டர். ரிசீவர் வந்து யார் ரிசீவ் பண்ண போகிறாங்களோ அவங்க தான் ரிசீவர். ஐ மீன் தீஸ் ஆர் திங்ஸ் தட் ஐ டோன்ட் ஹாவ் டு எக்ஸ்பிளைன். யூ ஷுட் நோ திஸ் பை டிஃபால்ட், பட் ஐம் ஜஸ்ட் டூயிங் மை டீட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியம். இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் தான் த ஃபிசிக்கல் பாத் த்ரூ விச் த டேட்டா இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட். ஸோ இதில் வந்து இங்கே டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருவேன். ட்விஸ்டட் பேர், கோஆக்சியல் ரேடியோ. வில் சி வாட் தோஸ் திங்ஸ் ஆர். அடுத்து வந்து ப்ரோட்டோகால். தீஸ் ஆர் த ரூல்ஸ் தட் ஆர் ஃபாலோட் வைல் கனெக்டிங் வித் அதர் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, இப்போ இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு வந்துடலாம். இந்த கிளாசிஃபிகேஷனை வந்து நம்ம பேசிக்காக 2 டைப்பாக வந்து பண்ணுறோம். அதாவது டிரான்ஸ்மிஷன் மீடியாவை 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து கைடட் மீடியா, இன்னொன்று அன்கைடட் மீடியா. ஸோ கைடட் மீடியானா பேசிக்லி இஃப் இட் இன்வால்வ்ஸ் ஒயர்ஸ் ஆர் கேபிள்ஸ், அதை நம்ம கைடட் மீடியான்னு சொல்கிறோம். அன்கைடட் மீடியானா ஒயர்லெஸ்ஸாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஒயர்லெஸ்ஸாக இன்னொரு நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுறோன்னா அதை நம்ம அன்கைடட் மீடியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த கைடட் மீடியா வந்து ஒரு ஃபிசிக்கல் மீடியம். அதில் லைக் யூ கேன் ஆக்சுவலி see the wires and also known as பவுண்டட் மீடியா. இது வந்து பவுண்டட் மீடியான்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஒயர் எந்த பாத்தில் போதோ அந்த பாத்தில் அப்படி தான் வந்து ட்ராவல் பண்ண போது உங்களோட டேட்டா. ஓகே, இதில் வந்து மெயினாக 3 டைப்ஸ் இருக்குது. என்னலான்னா ட்விஸ்டட் பேர் கேபிள், இது வந்து கைடட் மீடியாவில் இருக்கிற டைப்ஸ். ட்விஸ்டட் பேர் கேபிள், கோஆக்சியல் கேபிள், ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். இது 3 மூலமாக தான் நீங்கள் இந்த டேட்டாவை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. இதே இது அன்கைடட் மீடியாவுக்கு வந்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ஏர் மூலமாக டிஸ்போஸ் பண்ணுது. அண்ட் இதில் வந்து இருக்கிற டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ் அண்ட் இன்ஃப்ராரெட் ரேஸ். ஓகே, இது இந்த அன்கைடட் மீடியாவில் இருக்கிற டைப்ஸ் என்னென்னா அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம கைடட் மீடியாவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ட்விஸ்டட் பேர் கேபிள், கோஆக்சியல் கேபிள் அண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா ட்விஸ்டட் பேர் கேபிள். இதில் வந்து இங்கே ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இந்த மற்றதெல்லாம் கூட விட்டுருங்க, இந்த இமேஜ் மட்டும் பாருங்கள். ஸோ பேசிக்லி 2 காப்பர் ஒயர் இருக்கும், அதை சுற்றி இன்சுலேட்டர்லாம் இருக்கும். அது வந்து அது ஒன்று அப்படி ட்விஸ்ட் ஆகி இருக்கும். இதுதான் வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ட்விஸ்டட் பேர் கேபிளோட ஃபிசிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 இன்சுலேட்டட் காப்பர் ஒயர். இந்த 2 காப்பர் ஒயருக்குமே தனித்தனியாக இன்சுலேஷன் இருக்கும். இதை வந்து ஒரு நார்மலாக ஒரு ஸ்பைரல் மாதிரி அப்படி சுற்றி வச்சுருப்பாங்க. நீங்கள் வீட்டில் இருக்க கரண்ட் கம்பி கூட சில நேரங்கள் இந்த ஸ்பைரல் பேட்டர்ன்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி இருக்கும். அண்ட் இதோட இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப ஈஸி. அந்த கேபிள்ஸ் வந்து ஒரு வெயிட்டே இருக்காது, யார் வேணால் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாங்கிற அளவுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 0 to 3.5 kHz. ஓகே, அண்ட் இந்த ட்விஸ்டட் பேர் கேபிளில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து யூடிபி, அதாவது அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள்னு சொல்லுவாங்க. இன்னொன்று எஸ்டிபி, அதாவது ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிளில் இத்தனை கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டகரி 1, 2, 3, 4, 5ன்னு ஒன்று வேறு ஸ்பீட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகே, யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட் திஸ் ரைட் நவ். இப்போ நம்ம இந்த அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னா என்னென்னா அதில் வந்து நான் பேசிக்லி அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்கிறேன். உங்களுக்கு அது என்னது அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும். அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள் வந்து சீப்பு, ஈஸி டு இன்ஸ்டால் அண்ட் அதை வந்து ஹை ஸ்பீட் லேன் கனெக்ஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ லேன் கனெக்ஷன்ஸ்னால் எனக்கு கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸில் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அதாவது 10 மீட்டர்ஸ்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் நம்ம லேன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸி. இட் இஸ் சீப் அண்ட் ஈஸி டு இன்ஸ்டால். இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இட் கேன் ஒன்லி பி யூஸ்ட் ஃபார் ஷார்ட்டர் டிஸ்டன்சஸ். கம்மியான டிஸ்டன்ஸ் நம்ம லேன்னு சொல்கிறோம்னா, ஸோ கம்மியான டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு வந்து சிக்னல் அட்டனுவேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். சிக்னல் அட்டனுவேஷன்னா என்னன்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறப்ப அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட எனர்ஜி வந்து லூஸ் ஆகிக்கிட்டே வரும். ஓகே, ட்ராவல் பண்ணுறப்ப அது எனர்ஜி வந்து லூஸ் ஆகிட்டே வரும். அதனால் அந்த சிக்னல் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ட்ராவல் பண்ணாது, கட் ஆகிடும். ஓகே, அந்த எனர்ஜி லாஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிளில். யூடிபியில் எனர்ஜி லாஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஹை அட்டனுவேஷன். இதே இது ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிளில் வாங்க, இன்ஸ்டாலேஷன் வந்து ஈஸி பிகாஸ் இட் இஸ் வெரி சிமிலர் டு அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள். அண்ட் அந்த மெட்டல் ஷீல்டு வந்து இட் ப்ரொவைட்ஸ் ஹையர் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரேட், ஹையர் கெப்பாசிட்டி கம்பேர்ட் டு யூடிபி. அதாவது அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேரோட ஷீல்டட் ட்விஸ்டட் பேரால் அதிகமான டிரான்ஸ்மிஷன் ரேட் வந்து இது பண்ண முடியும். அதாவது பேசிக்லி இப்போ அது ஃபார் எக்ஸாம்பிள் அது 4 Mbps பண்ணுதுன்னா இட் ஷுட் பி ஏபிள் டு டூ மோர் தென் தட்.
அண்ட் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேரோட எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இதுக்கு வந்து மேலே ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வந்து ஆட் ஆகுது. இது கோஆக்சியல் கேபிளோடையும் எக்ஸ்பென்சிவ். கோஆக்சியல்ங்கிறது நம்ம அடுத்து பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் டைப்பு. அதை விடையுமே இது எக்ஸ்பென்சிவ். ஓகே, இட் ஆல்சோ ஹேஸ் ஹையர் அட்டென்யூவேஷன் ரேட். இதுலேயுமே வந்து இந்த அட்டென்யூவேஷன் ரேட்டுங்கிறது அதிகமாக தான் இருக்குது. இதுலேயுமே சிக்னல் லாஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ப்ரீவியஸ் இதுக்கு போகலாம். இதில் வந்து இந்த கிராஸ் செக்ஷன் வந்து அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள் கேட்டகரி 6, அதாவது கேட் 6 கேபிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நீங்கள் இந்த லேண்ட் கேபிள்லாம் வாங்குறீங்க அப்படின்னா, இந்த இப்போ மோடம்லேருந்து லேப்டாப்க்கோ கம்ப்யூட்டருக்கோ கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்நெட் கேபிள் ஒன்று இருக்கும் தெரியுமா? லேண்ட் கேபிள் ஆர் ஈத்தர்நெட் கேபிள் ஆர் RJ45 அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த கனெக்டர் பேர் RJ45. அதில் வந்து வேரியஸ் டைப்ஸ் வந்து இருக்கும். அதில் இந்த கேட் 6 அப்படிங்கிறது தான் வந்து இங்கே அதை தான் வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. ஓகே, அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள். ஸோ யா, ஸோ ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள் வந்து இதில் மெட்டல் ஷீல்ட்ஸ் வந்து இருக்கும். அதனால் டேட்டா லாஸ் ரொம்ப அன்ஷீல்டட் அளவுக்கு ஷீல்டடில் டேட்டா லாஸ் இருக்காது. அண்ட் இட் வில் பி ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் மோர் டேட்டா. ஒரு ஹையர் டிரான்ஸ்மிஷன் ரேட் வந்து இருக்கும். பட் இதுலேயுமே அட்டென்யூவேஷன் இருக்க தான் செய்யுது. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஓகே, நெக்ஸ்ட் டைப்புக்கு நம்ம போகலாம். நெக்ஸ்ட் வந்து கோஆக்சியல் கேபிள். இந்த கோஆக்சியல் கேபிள் வந்து பேண்ட்விட்த் அதிகமாக கொடுக்கறது தான் அந்த கோஆக்சியல் கேபிளோட மெயின் அப்ஜெக்டிவே. அதில் வந்து நடுவில் ஒரு கோர் இருக்கும். அதை சுற்றி மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் இன்சுலேஷன் மெட்டீரியல் தான் வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, இது வந்து மெயினாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த டிவி இருக்குல்ல, டிவி கேபிள் வந்து நம்ம பார்க்குறோம்ல, கேபிள் டிவிக்கு ஒரு கேபிள் வரும்ல, அதெல்லாம் வந்து இந்த கோஆக்சியல் கேபிள் தான். ஓகே, இதில் வந்து சென்ட்ரலாக ஒரு கண்டக்டர் லேயர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இன்சுலேட்டிங் லேயர் அதுக்கு மேலே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெட்டாலிக் ஷீல்டு இருக்கும். அதுக்கு மேலே ஒரு அவுட்டர் ஜாக்கெட் இருக்கும். இப்போ இந்த முன்னாடி பார்த்த இந்த ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள்லையுமே வந்து ஒரு மெட்டாலிக் ஷீல்டு இருக்குது. இந்த மெட்டாலிக் ஷீல்டு எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இன்டர்ஃபெரன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அதாவது அட்டென்யூவேஷனுங்கிறது என்ன நம்ம பார்த்தோம், சிக்னலோட எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது. இந்த இன்டர்ஃபெரன்ஸ் வந்து என்னன்னா, வெளியே இருந்து தேவையில்லாத நாய்ஸ் வந்து இதுக்குள்ளே வரக்கூடாது இல்லை. அதாவது கேபிள் தானே, இதுக்குள்ளே என்ன நாய்ஸ் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது எல்லாமே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு நீங்கள் பக்கத்தில் ஒரு மேக்னெட்டை கொண்டு வந்தாலோ, பக்கத்தில் வேற கரண்ட் பாஸ் பண்ணாலோ, இது வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக தான் செய்யும். அது அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிளில் ஒரு மெட்டல் ஷீல்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த கோஆக்சியல் கேபிள்லையும் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் இருக்குது, அதை சுற்றி இன்சுலேட்டிங் லேயர் இருக்குது, அதுக்கப்புறம் மெட்டாலிக் ஷீல்டு வச்சுருக்காங்க இன்டர்ஃபெரன்ஸ் குறைக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் அவுட்டர் ஜாக்கெட் வந்து இருக்குது. ஓகே, இதை வந்து காமனாக நம்ம இந்த வீட்டுக்கு வர்ற கேபிள் சேனல், இந்த கேபிள் டிவி அதிலலாம் வந்து இந்த கோஆக்சியல் கேபிள் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ப்ராட்பேண்ட் இன்டர்நெட்டுன்னு இப்போ நம்ம எல்லோரும் ஃபைபர் யூஸ் பண்ணுறோம், பட் முன்னாடி ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் இருக்கும், அதுக்குமே வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட மெயின் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இது ஆப்வியஸ்லி ஹை ஸ்பீடில் இதால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் டேட்டாவை. அண்ட் இது வந்து ட்விஸ்டட் பேர் கேபிளோட அதிக பேண்ட்விட்த் வந்து கொடுக்குது. ஸோ பேண்ட்வித்னா பேசிக்லி ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு தான். அதிக ஸ்பீட்ஸில் இதால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் அர்த்தம். அண்ட் இது வந்து இன்டர்ஃபெரன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இதால் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுது, பிகாஸ் இட் ஹேஸ் தட் மெட்டாலிக் ஷீல்டு. ஓகே, ஸோ ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸை விட இது அந்த வகையில் இது பெட்டர் அண்ட் இட்ஸ் ஃபாஸ்டர் ஆஸ் வெல். ஓகே, இதில் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து ட்விஸ்டட் பேர் கேபிளை விட எக்ஸ்பென்சிவ். ரேட்டு வந்து ட்விஸ்டட் பேர் கேபிளோட கூடுறது. அதுக்கப்புறம் ரிலையபிலிட்டி ரிஸ்க். அதாவது இந்த கேபிள் வந்து கட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை ரிப்பேர் பண்ணுறது இஸ் நாட் ஈஸி. அந்த நெட்வொர்க் வந்து ஃபெயில் ஆகிடும், யூ ஹேவ் டு சேஞ்ச் த கேபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ட்விஸ்டட் பேர் கேபிளை ரிப்பேர் பண்ணுறது இஸ் ஃபேர்லி சிம்பிளர். அதில் எதுவும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா சரி பண்ணுறது இஸ் ஃபேர்லி ஈஸி. அண்ட் ஈஸியோ இல்லையோ அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னா கூட உங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாகும். பட் கோஆக்சியல் கேபிள் அப்படி கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் வந்து என்ன பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து படிச்சிருப்போம் ஃபிசிக்ஸில். ஸோ பேசிக்லி இங்கே பார்த்தீங்கன்னா, இதை கூட விடுங்களேன், நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் லேபில் லைட் அனுப்பி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருப்போம் ஸ்கூல் படிக்கிறப்ப ஃபிசிக்ஸில். ஸோ அது ஒரு ஆங்கிளில் அந்த சர்ஃபேஸை ஹிட் பண்ணும், வேறு ஆங்கிளில் அது ரிஃப்ராக்ட் ஆகி போகும். பிகாஸ் லைட் வந்து ஏரில் ட்ராவல் பண்ணுற ஸ்பீடும்
அந்த கிளாஸில் ட்ராவல் பண்ணுற ஸ்பீடும் வேறு வேறையாக இருக்குது. அதனால தான் அந்த பெண்டிங் ஆஃப் லைட் வந்து நடக்குது. அதுதான் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ரிஃப்ராக்ஷன் வந்து ஆங்கிள் நீங்கள் மாற்ற ஆஃப்டர் ஒன் சர்டன் ஆங்கிள் அது வந்து அந்த மீடியம்குள்ளே போகாமல் வெளியவே திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகிரும். மிரர் வேலை செய்கிற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிரும். கிளாஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாமல் மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிரும். அந்த ஆங்கிளை தான் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் இது ரொம்ப பேசினேன்னா இது ஒரு ஃபிசிக்ஸ் கிளாஸ் மாதிரி போயிடும். பட் பேசிக்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு கிளாஸ் ஸ்லாபில் லைட் படுறப்ப ரிஃப்ராக்ட் ஆகும். பிகாஸ் லைட்டோட ஸ்பீடு ஏரில் வேறு, கிளாஸில் வேறு. அதனால பெண்டிங் ஆஃப் லைட் நடக்கும். இதுதான் வந்து நம்ம ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிஃப்ராக்ஷனில் ஆங்கிள் கூட்டிக்கிட்டு போக ஒரு பாயிண்ட்ல லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரிஃப்ராக்ட் ஆகாமல் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகும். அதுதான் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த ஆங்கிளை கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் வந்து பேசிக்லி உள்ளே வந்து ஒரு கிளாஸ் வச்சுருப்பாங்க, இல்லை ஃபைபர் மெட்டீரியல் வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் டேட்டாவை எடுத்து லைட் பல்சஸாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. பல்ஸ்னால் என்ன, அப்படி அணைஞ்சு எரியறது தான் வந்து பல்ஸு. ஓகே, ஸோ அதை வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பிட் ஸ்ட்ரீம் இருக்குன்னா 0, 1 அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அணைஞ்சு எரியிற மாதிரி ஒரு பல்ஸாக மாற்றுறீங்க. அந்த பல்ஸ் என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ், அதாவது இந்த கிளாஸ்லேயோ அல்லது ஃபைபர்லேயோ அந்த லைட்டை பாஸ் பண்ணுறீங்க. அந்த லைட்டை பாஸ் பண்ணுறப்ப கரெக்டாக இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸோ அது என்ன ஆகும், இங்கே இருக்கிற மாதிரி இந்த பட்டு இப்படி ட்ரையாங்கிளாக போகுதுல, இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். உங்களோட டெஸ்டினேஷனில் அது ரீச் ஆகிடும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு ரிசீவர் வச்சுருப்பீங்க. அது இந்த லைட் பல்சஸ்லாம் எடுத்து திரும்ப டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் டிவைஸ்க்கு கொடுக்க போகுது. இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ஃபைபர் ஆப்டிக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து கிளாஸ் அல்லது பிளாஸ்டிக், அந்த ஃபைபருங்கிறது பிளாஸ்டிக் தான். அண்ட் இது வந்து எலக்ட்ரிக் இன்டர்ஃபெரன்ஸ் வந்து இதில் நடக்கவே போகிறதில்ல. பக்கத்தில் நீங்கள் ஒரு கரண்ட் அனுப்புனாலோ, பக்கத்தில் நீங்கள் மேக்னெட் வச்சாலோ இது வந்து அஃபெக்ட் ஆக போகிறதே கிடையாது. இன்டர்ஃபெரன்ஸ் இதுக்கு நடக்கவே நடக்காது. பிகாஸ் திஸ் இஸ் லைட், தட் இஸ் லைக் அது கரண்ட் இம்பல்சஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக போகுது. ஸோ இதனால அதுவும் அஃபெக்ட் ஆகாது. அதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்கிறத வந்து கோர் கிளாடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அது வந்து கோர் தான். அந்த கோரை சுற்றி வந்து நம்ம ஒரு கிளாடிங் வந்து வச்சுருப்போம். அது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் தான். அதுக்கு வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது அந்த லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கிறதுக்காக உள்ளது. ஓகேவா, சரி. இப்போ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேலை என்ன, இது வந்து பேசிக்லி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஓகே, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அந்த லைட் வந்து அதிகம் என்ன சொல்கிறது, இங்கேருந்து அங்கே போகிறப்ப அந்த லைட்டோட இன்டென்சிட்டி குறையாமல், கம்மியான ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குங்கிறதுனால அந்த இன்டென்சிட்டி வந்து குறையாமல் இட் ரீடைன்ஸ். அதனால் இதால் லாங்கர் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஓகே ஃபைன், இதுதான் ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிளோட கிராஸ் செக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே நடுவில் இருக்கிறது தான் அந்த கிளாஸ் ஆர் ஃபைபர். அதை சுற்றி வந்து வி ஹாவ் கிளாடிங். அதுக்கப்புறம் வி ஹாவ் அவுட்டர் ப்ரொடெக்டிவ் ஜாக்கெட். ஸோ அந்த அவுட்டர் ப்ரொடெக்டிவ் ஜாக்கெட் வந்து சும்மா அது வெளியே இருக்கிற அந்த ரப்பரி பிளாஸ்டிக் ஸ்டிங். அதுக்கப்புறம் இந்த கிளாடிங் வந்து அதுவும் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறது. அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால லைட்டு வந்து சீக்கிரம் ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப அந்த ஃபைபர்லேயே போகணுங்கிறதுக்காக. ஓகே, கோர் வந்து நீங்கள் கிளாஸ் மாதிரி வச்சுருக்க போகிறீங்க ஆர் அந்த ஃபைபர். ஓகே சரி, இங்கே டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். லெட்ஸ் ஜஸ்ட் ரீட் திஸ். ஸோ இந்த கோர் வந்து இட்ஸ் ஸ்ட்ராண்ட் ஆஃப் கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக். லைட் இதில் தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆக போகுது. கோர் வந்து பெருசாக இருக்க அதில் நிறைய லைட் வந்து போக முடியும். ஸோ பேண்ட் வித் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து கிளாடிங். இதுதான் வந்து அதை சுற்றி இருக்கிற லேயர். இது வந்து கம்மியான ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். அதனால் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஈஸியாக நடக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த வெளியே இருக்கிற ஜாக்கெட் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக் கோட்டிங். அந்த நம்ம கீழே போடுறப்பையோ அது கேபிள்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் அது அங்கங்கன்னு இருக்கும்ல, அடி வாங்குறப்ப அந்த ஃபைபர் கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு. ஓகே, ஸோ இப்போ நார்மல் கேபிள்லாம் நீங்கள் பெண்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிளை வந்து நீங்கள் பெண்ட் பண்ணீங்க, ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே பெண்ட் பண்ணீங்க, அந்த ஃபைபர் வந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த கேபிள் வந்து வேஸ்ட்டு. அதுக்கு மேலே அதால் எந்த யூஸும் இருக்காது. அதால் டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ஸோ அது ப்ரொடெக்டிவ் ஜாக்கெட் இஸ் ஆல்சோ ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே,
அண்ட் இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இட் இஸ் ஃபார் பெட்டர் தேன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த காப்பர் ஒயர் கண்டக்ட் பண்ணி போகிற எல்லாத்த விடையும் ரொம்ப பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் ட்ராவலிங், த டேட்டா இஸ் ட்ராவலிங் அட் த ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகே, அது கொஞ்சம் அங்கங்கன்னு இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்து இப்படி தான் போகும். பட் ஸ்டில் இட்ஸ் வெரி ஃபாஸ்ட். அதனால் உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் அந்த பேண்ட்வித் ஆல்சோ வில் பி வெரி ஹை. ஓகே, சரி. இப்போ இதில் வந்து 100+ Gbps வரைக்கும் பொட்டன்ஷியல் இருக்குது ஃபைபர் ஆப்டிக்ஸில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. இது அதிகமான பேண்ட்வித் கொடுக்குது. அண்ட் சிக்னல் அட்டென்யூவேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அண்ட் இதில் வந்து இன்டர்ஃபரன்ஸ் இருக்கவே இருக்காது. அண்ட் இதில் இந்த காப்பர் அப்படிங்கிற பட்சத்தில் காப்பரால் கெட்டு போக முடியும். பட் இது ஜஸ்ட் பிளாஸ்டிக், அதனால் அதிகமாக கரோட் ஆகாது. ஓகே, அண்ட் இதில் இந்த டேப்பிங் அண்ட் என்ஹான்ஸ் செக்யூரிட்டி, கிரேட்டர் இம்யூனிட்டி டுவர்ட்ஸ் டேப்பிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் போகுதுன்னா அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் போகிறதுல என்னது அப்படிங்கிறத நீங்கள் சைடில் இன்னொரு மேக்னெட்டிக் ரீடரை வச்சு உங்களால் சென்ஸ் பண்ண முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இட்ஸ் நாட் தட் ஈஸி, பட் வாய்ப்புகள் இருக்குது. பட் லைட் அப்படி போகுதுங்கிற பட்சத்தில் உங்களால் அதை வெளியே அந்த இட்ஸ் நாட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அதை வச்சு ஈஸியாக அங்கே வெளியே கெஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஓகே, பட் டெக்னிக்கலி லைட்டுமே வந்து பார்ட்டிகல்ஸாகவும் பிஹேவ் பண்ணும், வேவாகவும் பிஹேவ் பண்ணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம் தான். பட் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் இஸ் இது லைட்டாக தான் போகுது. ஸோ அந்த சிக்னல்ஸை உங்களால் வெளியே இருந்து ஈஸியாக ரீட் பண்ண முடியாது. இட் ஆல் கம்ஸ் டவுன் டு தட். லைட்டுங்கிறதுனால இன்டர்ஃபரன்ஸும் இருக்காது, லைட்டுங்கிறதுனால இந்த டேப்பிங்கும் வந்து பண்ண முடியாது. டேப்பிங் இஸ் பேசிக்லி அது என்ன சிக்னலுங்கிறத பக்கத்தில் வேற ஒரு டிவைஸ் வச்சு உங்களால் அனலைஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான். ஓகே, இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா இதை இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஃபைபர் ஆப்டிக்ஸ் வந்து முதல்ல ரேட் அதிகம், இன்ஸ்டால் பண்ணுறது இஸ் நாட் ஈஸி. பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா சரி பண்ணுறதுமே வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸ்பென்சிவ். அண்ட் லைட் வந்து ஒரு டைரக்ஷனில் மட்டும் தான் ட்ராவல் பண்ணும். ஸோ போகிறதுக்கு ஒரு டைரக்ஷன், வரதுக்கு ஒரு டைரக்ஷன் சொல்லிட்டு 2 இது நீங்கள் வச்சாகணும். அப்போ தான் வந்து பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷன் வந்து இருக்கும். ஃபைன். இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் இதை எப்படி சூஸ் பண்ணுவீங்கிறதுக்காக ஒரு டேபிள் வித் கம்பேரிசன். ஸோ க்ரைட்டீரியாவில் ஃபஸ்ட்டு காஸ்ட் அண்ட் இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் பேர் வந்து இருக்கிறதுலே ரேட்டு கம்மி, ஈஸியாக காஸ்ட் எஃபெக்டிவாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, அண்ட் இன்ஸ்டாலேஷனும் ஈஸி, காஸ்ட்டும் கம்மி. அண்ட் கோஆக்சியல் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். ட்விஸ்டட் பேரோட ரேட்டு கூட, ஆனால் ஃபைபர் ஆப்டிக் அளவுக்கு ரேட் அதிகம் கிடையாது. ஃபைபர் ஆப்டிக் இருக்கிறதுலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்க போகுது. அடுத்து பேண்ட்வித் அண்ட் அட்டென்யூவேஷன். ட்விஸ்டட் பேரில் பேண்ட்வித் கம்மி தான், அட்டென்யூவேஷனும் நிறைய இருக்கும். அண்ட் கோஆக்சியலில் பேண்ட்வித் அதிகம் அண்ட் ஷீல்டிங்கும் இருக்கும், அதனால் அட்டென்யூவேஷனும் கம்மி. அண்ட் பெட்டர் ஷீல்டிங் ஃப்ரம் இஎம்ஐன்னு சொல்லியிருக்காங்க. இஎம்ஐனா ஈஸி மந்த்லி இன்ஸ்டாலேஷன் கிடையாது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ். நம்ம இப்போ பேசினது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தானே, அதில் நடக்கிற இன்டர்ஃபரன்ஸ் தான் இஎம்ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் ஃபைபர் ஆப்டிக்கில் இருக்கிறதுலே அதிகமான பேண்ட்வித் அதில் தான் இருக்குது. அண்ட் அதில் இன்டர்ஃபரன்ஸுங்கிறதுக்கு வார்த்தைக்கான இடமே கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் பெஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார் ட்விஸ்டட் பேர் கேபிள் வந்து ஷார்ட் டிஸ்டன்சஸ். உங்கள் ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க், ஒரு கம்ப்யூட்டர் லேபில் இருக்கிற எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் ட்விஸ்டட் பேர் போகிறது பெட்டர். அண்ட் கோஆக்சியல் கேபிள் வந்து உங்களுக்கு ஹை பேண்ட்வித் டேட்டா யூஸ் பண்ணுறீங்க, ஒரு கேபிள் டிவி அந்த மாதிரியான சூழ்நிலையில், இல்லை பழைய காலத்து இன்டர்நெட் இப்போ வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, அதெல்லாம் வந்து இந்த கோஆக்சியல் கேபிள் வந்து யூஸ் பண்ணலாம். நார்மலாக நம்மளுக்கு தேவையான இன்டர்நெட் ஃபார் வெரி ஹை ஸ்பீட் டேட்டா அண்ட் செக்யூர் டேட்டா ஃபைபர் ஆப்டிக் இஸ் த பெஸ்ட் வே டு கோ. அண்ட் ஒன்லி இருக்கிற மேஜர் லிமிடேஷன் என்னன்னா ட்விஸ்டட் பேரில் வந்து அட்டென்யூவேஷன் அதிகமாக இருக்குது. ஃப்ரீக்வன்சி வந்து லிமிட்டட் டு வாய்ஸ் கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ஸ் கிரேட்னா அதில் உங்களால் இன்ஸ்டன்டேனியஸாக வாய்ஸை கேட்குற அளவுக்கு தான் அதில் பேண்ட்வித் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இந்த டெலிஃபோன் லைன்ஸ், பழைய டெலிஃபோன் லைன்ஸ்லாம் வந்து இந்த ட்விஸ்டட் பேர் கேபிளில் தான் ஓடும். நெக்ஸ்ட் வந்து கோஆக்சியல் கேபிள். கோஆக்சியல் கேபிளில் சிக்னல், அதாவது இந்த கேபிள்னால நம்மளுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கட் ஆயிடுச்சுன்னா இது பண்ணுறதுக்கான இது வந்து கோஆக்சியல் கேபிளில் அது ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் ஃபைபரில் வந்து அது யூனி டைரக்ஷனலாக தான் இருக்கும். அதை நீங்கள் 2 ஃபைபர் ஆப்டிக் கேபிள் பக்கத்தில் வச்சு தான் பண்ண வேண்டியதாக இருக்கும் பை டைரக்ஷனில் இருக்கிறதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் அதில் ஃபைபர் ஆப்டிக்ஸில் கனெக்டர்ஸ் அண்ட் அது இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே வந்து இஸ் கோயிங் டு பி எக்ஸ்பென்சிவ். ஓகே, ஃபைன், அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அன்கைடட் மீடியா வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் பேசிக்லி நம்ம டிரான்ஸ்மிஷன் மீடியானா என்ன, டிரான்ஸ்மிஷன் மீடியாவில் இருக்கிற டைப்ஸ் என்ன, அதில் கைடட் மீடியாவில் இருக்கிற 3 டிஃப்ரெண்ட் கேபிள் ஆப்ஷன்ஸ் என்ன, அதில் ஒன்லி என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஹோப்ஃபுல்லி யூ அண்டர்ஸ்டுட் வாட் எவர் வி ஹவ் டிஸ்கஸ்ட் நவ்.
இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு எழுதினாலே இட் இஸ் குட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அண்ட் இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நோண்டிலாம் வந்து உங்கள்கிட்ட இன்டர்வியூஸில் கேட்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ டோன்ட் வரி டூ மச். ஒன்றுலேயும் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இஃப் ஐ வாண்ட் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அட்டெனுவேஷன் ஐ ஷுட் கோ ஃபார் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். இஃப் ஐ ஆம் ஆன் அ பட்ஜெட் ஐ ஷுட் கோ ஃபார் ட்விஸ்டட் பேர் கேபிள். எனக்கு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான், ஒரு லேண்டில் மட்டும் தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன்னா ஐ ஷுட் கோ ஃபார் ட்விஸ்டட் பேர் கேபிள். ஸோ அந்த மாதிரி சினாரியோவுக்கு எந்த சினாரியோவுக்கு எது பெட்டருங்கிற மாதிரி நீங்களே யோசிச்சுக்கிட்டிங்கன்னா இட் would be யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ தட் இஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். See you in the next video. Bye for now.